மனிதனாய் தோன்றி இவ்வுலகில் வாழ்ந்து காட்டினன் ராமனுமே. மனிதனாய் தோன்றி இவ்வுலகில் வாழ்ந்து காட்டினன் ராமனுமே. மாயாஜாலம் பல செய்து வழியை காட்டினன் கண்ணனுமே. மாயாஜாலம் பல செய்து வழியை காட்டினன் கண்ணனுமே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு ராமாயணம் 20வது நாள். பரதன் கேகய நாட்டிலிருந்து தன்னுடைய மாமாவான யூதாஜித் அரண்மனையிலிருந்து கிளம்பி தன்னுடைய அயோத்தி நகர் வந்து அடைந்தான். அயோத்தி நகரில் மக்களுடைய வரவேற்பிற்கும் தாய் தந்தை வெளியே வந்து வரவேற்பார்கள் என்றெல்லாம் நினைத்து வந்தான். ஆனால் மக்களும் இவனை வரவேற்கவில்லை. அரண்மனையில் இருந்த வேலையாட்களும் தலை குனிந்து நின்றார்கள். நேராக தாயை பார் என்று கட்டளையிட்டார் கூட்டி வந்த தூதுவன். நேராக கைகேயினுடைய அறைக்கு சென்றான் பரதன். சுமித்திரையுடன் அறைக்கு சென்றான் சத்ருக்கன். கைகேயி ஓடி வந்து கட்டி அணைத்து வரவேற்பாள் என்று போனான். ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தால் வெளியே வரவில்லை. அம்மா என்று ஓடினான். மகனே வந்துவிட்டாயா என்று ஓடி வந்து கட்டி தழுவினாள். தாயே, உங்கள் மாமா எப்படி இருக்கிறார்? அங்கு தாத்தா எப்படி இருக்கிறார்? எல்லாம் நலந்தானா என்று கைகேயி கேட்டால், எல்லாம் நலமாக இருக்கிறார்கள் தாயே. உங்கள் நலத்தை மாமா யூதாஜித் விசாரித்தார், தாத்தாவும் விசாரித்தார். உங்கள் நலமறிய ஆவலாக இருக்கிறார்கள். அதைத்தான் கேட்டறிந்து எனக்கு கடிதம் எழுதச் சொன்னார்கள் தாயே. நல்லா இருக்கிறீர்களா என்றார். ஆமாம், என்னுடைய தந்தை எங்கே? நான் உடனே போய் தந்தையை பார்க்க வேண்டும். தந்தையை ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். நான் தந்தையை பார்த்து வருகிறேன். தந்தை எங்கே போய்விட்டார்? கௌசல்யா அம்மா வீட்டில் இருக்கிறார்களா? நான் போக வேண்டும், சொல்லுங்கள் அப்படின்னா. வழக்கமாக அவன் பேசிக்கொண்டே வழக்கமாக இவன் கைகேயி வீட்டில் இங்கு இருக்கும்போது அரசர் உட்கார்ந்திருக்கும் இடத்தை ஓடிப்போய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று ஓடிப்போய் பார்த்தான். அங்கே இல்லை. ஓடி வந்து, தந்தை எங்கே தாயே? கௌசல்யா அம்மா வீட்டுக்கு போய்விட்டார்களா? சொல்லுங்கள், தந்தையை பார்க்க வேண்டும், அவரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்றான். போகலாம் மகனே, போகலாம், பொறுமையாக இரு. மகனே, நான் சொல்வதை கவனமாக கேள், மனதை தேத்திக்கொள். உன் தந்தை ஒரு மனிதன் பூமியில் பிறந்து ஒரு நாள் பின் இறக்க வேண்டிய நிலை வரும். இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய ஒரு நிலை வரும். அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலையை, அந்த ஒரு நற்கதியை உன் தந்தை அடைந்து விட்டார். இந்த உலகத்தில் எல்லாரும் பிறந்து பின்னாடி ஒரு காலம் சென்றடைய வேண்டிய காலம், ஒரு உலகம். அந்த உலகத்துக்கு உன் தந்தை போய்விட்டார் மகனே அப்படின்னு சொன்னார். ஐயோ, என் தந்தை இறந்து விட்டாரா? என் தந்தை இறந்து விட்டாரா? இனி நான் என்ன செய்வேன்? தந்தை இனி நான் பார்க்க முடியாதா? இனி என் தந்தையிடம் நான் பேச முடியாதா? ஐயோ, நான் தந்தையை பார்க்க முடியாத பாவியாகிவிட்டேனே என்று கீழே படுத்து புரண்டான் பரதன். அப்போது கைகேயி சொல்றார், இப்படி அழக்கூடாது மகனே. நீ சாதாரண மகன் அல்ல. நீ இந்த நாட்டினுடைய அரசனாக போகிறாய். அரசன். நீ கட்டளையிட வேண்டியவன், கலங்க வேண்டியவன் அல்ல. எழுந்து நில். சரி, அது என் தந்தை இறக்கும்போது என்னை நினைத்தாரா? என்னை கேட்டாரா? என் தந்தைக்கு என்ன வியாதி வந்தது? அவருக்கு பணிவிடை செய்ய வாய்ப்பில்லாமல் போய்விட்டதே. கடைசி நேரத்தில் அவருக்கு உதவ வாய்ப்பில்லாமல் போய்விட்டதேன்னு துடிச்சான். இதைத்தான் நம்ம யோசிக்கணும். நம்ம
நம்ம தாய் தந்தை கடைசி காலத்தில் அவர்கள் உயிர் விடும்போது நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படணும். கூட இருக்கணும், அதுதான் புண்ணியம். கடைசி நேரத்தில் அவங்களுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் கூட அந்த துன்பத்துக்கு மத்தியில் நாம் பக்கத்தில் அமர்ந்திருந்தால் அதுவே அவர்களுக்கு சுகம், அதுவே அவர்களுக்கு சொர்க்கம். மேலே போய் சொர்க்கத்தையும் நரகத்தை அனுபவிக்கிறார்களோ இல்லையோ, இந்த பூமியில் அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருடைய பிள்ளைகள் அவர் உயிர் விடும் நேரத்தில் முடியாமல் படுத்திருக்கும் போது, அவர் கட்டளை சுற்றியும் நிற்கும்போது, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறான்னு நினைக்கும்போது அந்த ஆனந்தத்திலேயே அவருடைய உயிர் போகும். அதுதான் சொர்க்கம். அந்த ஆனந்தத்தை நான் கொடுக்க முடியலையேன்னு இப்போ பரதன் தவிக்கிறான். ஐயோ, அந்த ஆனந்தத்தை நான் கொடுக்க முடியவில்லையே, என் தாய் தந்தை வந்து படுத்த படுக்கையாக இருக்கும்போது நான் பக்கத்தில் இருந்து உதவி செய்ய முடியவில்லையே, பணிவிடை செய்ய முடியவில்லையே. அம்மா அம்மா என் அழுதுகிட்டே கேட்குறான். அம்மா, என்னுடைய தந்தை இறக்கும்போதாவது என்னை நினைத்தாரா? என்னை கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? இப்போ அப்போது எனக்கு தூது அனுப்பியிருக்கலாம் இல்லையா? நான் கடைசியாக வந்து பார்த்திருப்பேன் அல்லவா? கடைசியாவது என்னை நினைத்தாரா என்று கேட்டார். அப்போது கைகேயி சொன்னாள், உன்னை எங்கே உன் தந்தை நினைத்தார்? கடைசியில் போகும்போது, ஹே ராமா, ஹே லட்சுமணா, ஹே சீதா, ஹே ராமா, ஹே லட்சுமணா, ஹே சீதா அப்படின்னு சொல்லி கொண்டே அப்படியே உயிர் விட்டு விட்டார். என்ன சொல்கிறீர்கள்? அப்போது ராமணனும் இல்லையா, லட்சுமணனும் இல்லையா, சீதாண்ணியும் இல்லையா? எங்கே போய்விட்டார்கள் அவர்கள்? தந்தை படுத்த படுக்கையாய் இருக்கும்போது அவர்கள் எப்படி போனார்கள்? எங்கே போனார்கள்? எதற்காக போனார்கள்? அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லையா? அண்ணன் இப்போ எங்கே போய்விட்டார்? சொல்கிறேன் மகனே, பொறுமையாக கேள் மகனே. அண்ணன் வனத்துக்கு போய்விட்டான், தவம் செய்ய போய்விட்டான். அண்ணன், அண்ணி, லட்சுமணன் 3 பேரும் வனத்துக்கு தவம் செய்ய போய்விட்டார்கள். தவம் அதாவது அந்த காலத்தில் வனத்துக்கு தவம் செய்ய இளம் வயதில் போகிறாங்கன்னா அது ஒரு தண்டனையாக இருக்கும். நாட்டில் ஏதாவது ஒரு பெரிய குற்றம் செய்து ஒரு பெரிய தவறு செய்து விட்டால் அவனை காட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். காட்டுக்கு அனுப்புவது அதாவது கிட்டத்தட்ட மரண தண்டனைக்கு நிகரானது. மரண தண்டனை இங்கே போடாமல் காட்டுக்கு அனுப்பிடுறது. அவன் காட்டில் தான் வாழணும், நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. அப்படின்னா காட்டில் விலங்குகளோடனா விலங்காக வாழணும், இல்லைன்னா விலங்கு பிடிச்சி இவனை கொன்னுடும். அதுதான் மரண தண்டனை. அப்படிப்பட்ட ஒரு தண்டனையாக வாழக்கூடியவர்களை காட்டுக்கு அனுப்புவார்கள், அந்த காலத்தில் உள்ள பழக்கம். அப்போது அதை நினைத்து பரதன் துடிக்கிறான். அண்ணன் என்ன தவறு செய்தான்? லட்சுமணன் என்ன தவறு செய்தான்? அண்ணி என்ன தவறு செய்தார்கள்? எதற்காக அவர்களை காட்டுக்கு அனுப்பினார்கள்? இந்த வயசில் அவர் எதற்காக தவம் செய்ய போனார்? சொல்லுங்கள், என்ன நடந்தது? அப்படிங்கிற போது இனி மறைக்க முடியாது என்ற நிலை வந்ததனால் கைகேயி மெல்ல ஆரம்பிக்கிறாள். மகனே, எழுந்து உட்கார்னு சொல்லி அவனுடைய தலையை தூக்கி தன் மடியில் வைத்து அப்போ சொல்கிறாள், எல்லாம் உனக்காக செய்யப்பட்டதுடா, இதெல்லாம் உனக்காக. எதற்காக என்றால், உன் தந்தை எனக்கு 2 வரம் கொடுத்தார். ராமனுக்கு அந்த வரத்தை வைத்து நான் இதை 2 வரம் கேட்டேன். அதன் விளைவாக ராமன் காட்டுக்கு சென்று விட்டான். அதன் விளைவாக உன் தந்தை உயிர் நீத்து விட்டார். அதை தாங்க முடியாமல் உன் தந்தை உயிர் நீத்து விட்டார். நான் கேட்ட வரம் என்ன தெரியுமா? உன் அப்பா நீ இல்லாத நேரம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஏற்படுத்தியிருந்தார். சீதைக்கும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து இந்த நாட்டை ராமனிடம் ஒப்படைத்து சீதையை மகாராணியாகவும் ராமனை ராஜாவாகவும் ஆக்க நினைத்தார். நான் விடுவேனா? அந்த நாடு உனக்காக இருக்க வேண்டியது, இந்த நாட்டை நீ ஆள வேண்டியது. அதற்காக நான் இந்த வரத்தை கேட்டு ராமன் காட்டுக்கு போக வேண்டும், நீ இந்த நாட்டை ஆள வேண்டும், இந்த 2 வரங்களை கேட்டேன். அதன்படி ராமன் காட்டுக்கு போய்விட்டான். அவன் பிரிவை தாங்க முடியாமல் உன் தந்தை உலகத்தை விட்டு போய்விட்டார். இப்போது இந்த ராஜசபை உனக்காக காத்திருக்கிறது மகனே. இந்த அயோத்திய நகரம், இந்த அரசாங்கம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது மகனே. நான் அரசன் இல்லாத நாடு ஒரு வெறும் காடாகிவிடும். உடனே நீ நிமிர்ந்து நில். நீ அரசன் கலங்கலாமா? இப்படி அழுகலாமா? தரையில் படுத்து புரளலாமா? நீ எழுந்து நில். நீ இனிமேல் பட்டம் சூட்டி கொண்டு இந்த நாட்டை ஆள வேண்டியவன், சிம்மாசனத்தில் உட்கார வேண்டியவன். எழுந்து நில்.
என்றாள் கைகேயி. பரதனுக்கு மெல்ல எல்லாம் புரிந்தது, நடந்ததெல்லாம் புரிந்தது. ஐயோ, இப்படி செய்து விட்டாயே, இப்படி செய்ய உனக்கு எப்படி மனம் வந்தது? என் அண்ணன் உட்கார வேண்டிய இடத்தில் நான் உட்காருவேனா? என் அண்ணன் நாட்டை ஆள வேண்டிய இடத்தில் நான் ஆளுவேனா? எப்படி நம்பினாய்? என்னை என்ன புரிந்து கொண்டாய் நீ? சொல். எந்த வம்சத்திலேயாவது மூத்தவன் இருக்கும்போது இளைவனுக்கு பட்டம் சூட்டிய வரலாறு இருக்கிறதா? அப்படிப்பட்ட வரலாறை உருவாக்க நினைக்கிறாயே, அது நான் ஏற்றுக்கொள்வேனா? என் அண்ணனை நான் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறேன்? என் தாய்க்கு நிகர், என் தந்தைக்கு நிகராக அல்லவா அண்ணனையும் அண்ணியும் நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை இப்படி ஒரு பாதாள ஒரு சிறைக்கு தள்ளிவிட்டாயே, ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டாயே. இந்த உலகம் என்ன சொல்லும்? இந்த ஊர் என்ன சொல்லும்? ஐயோ, என்னுடைய கௌசல்யா தாய் என்னை நினைப்பாள், சுமித்ரா தாய் என்னை நினைப்பாள். என்னை மகன் அல்லவா, என்னை மகன் போல வளர்த்தார்களே, என் தாய் என்னை மகனைப் போல ராமனைப் போல பார்த்தார்களே, இனி அவர்கள் மூஞ்சியில் நான் எப்படி முழிப்பேன்? எனது குருவான வசிஷ்டருடைய முகத்தில் எப்படி முழிப்பேன்? சுமிந்திரருடைய முகத்தில் எப்படி முழிப்பேன்? ஐயோ, இப்படி ஒரு பாவத்துக்கு என்னை ஆளாக்கி விட்டாயே. ஆமாம், இதையெல்லாம் நான் செய்வேன் என்று நீ எப்படி நினைத்தாய்? நீ என்ன ஒரு பெண்ணா இல்லை பேயா? இது செய்யலாமா? இந்த உலகம் தவிக்கக்கூடிய, இந்த உலகம் மன்னிக்கக்கூடிய ஒரு நிலையில் என்னை கொண்டு வந்து விட்டாயே. இந்த உலகம் என்னை மன்னிக்குமா? இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் என்னை ஏசுவார்களே. ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டு இவன் நாட்டை பிடிப்பதற்காக இப்படி செய்துவிட்டால் அம்மாவும் மகனும் சேர்ந்து என்று உன்னோடு சேர்ந்து என்னையும் அல்லவா திட்டுவார்கள். இந்த பாவ காரியத்துக்கு என்னை ஆளாக்கி விட்டாயே, இந்த பாவ சொல்லுக்கு என்னை பலியாக்கி விட்டாயே. இது நியாயமா? இது தர்மமா? தாயே, இனிமேல் இப்போ சொல்லுகிறேன், நான் உன் மகனும் இல்லை, நீ என் தாயும் இல்லை. இத்தோடு முடிந்தது. என் தாய் இல்லை எனக்கு, நீ ஒரு தாயே அல்ல, ஒரு பேய் என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டே ஓடினான் கௌசல்யா தேவியை பார்ப்பதற்காக. அப்போது கௌசல்யா தேவி எதிர்க்க வந்தாள். வாடா வா, போதுமா? இது போதுமா? நீ நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக என் மகனை காட்டுக்கு அனுப்புகிறாயே. நீ நாட்டை ஆளுறதா ஆளு, என் மகனை எதுக்காக காட்டுக்கு அனுப்பணும்? இது நியாயமாடா? இது தர்மமாடா? அதாவது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வாயிலிருந்து துடிக்கிற வார்த்தைகள் வந்தது. ஐயோ தாயே, நீங்களுமா என்னை இப்படி புரிந்து கொண்டீர்கள்? நீங்கள் இப்படி என்னை நினைக்கலாமா? என் தாய் செய்த தவறுக்கு நான் என்ன செய்வேன் என்று போய் காலில் விழுந்தான். ஒரு பெண்ணுக்கு காலில் விழுந்தவுடன் அவன் மனம் அப்படியே இளகிவிடும். அது எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் சரி, ஓடி வந்து காலை பிடித்தவுடன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அப்படியே நெய் போல உருகிடுவாங்க. இது பெண்களுடைய மனம். அதுதான் அன்பின் வடிவம்பாங்க. பெண்களை அதுக்காகத்தான் பெண்களை அன்புக்கு இலக்கணம், பாசத்துக்கு இலக்கணம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது நடக்கிறது. அவன் முதல்ல வாடா வா, இது போதுமா? நீ நாட்டை ஆள்றதுன்னா ஆள வேண்டியதானே? அதுக்காக என் பையனை காட்டுக்கு அனுப்பிட்டீங்களே, நீயும் அம்மாவும் உன் மகனும் அம்மாவும் சேர்ந்து அப்படின்னு சொல்ல உடனே, ஐயோ தாயே, நீங்களுமா என்னை இப்படி நினைத்து விட்டீர்கள் அப்படின்னு ஓடி போய் கால் உழுகிறான். அப்படியே தூக்கி கௌசல்யா தாய் பரதனை கட்டி அணைத்து விடுகிறார்கள். அதற்கு பின்னாடி, அம்மா, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு துரோகம் என்னவென்றால், கோவிலுடைய அதாவது தெய்வ காரியத்துக்காக வசூல் பண்ணும் பணத்தை ஒருத்தன் செய்து சாப்பிட்டால் அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும். அதே போல தன் மகனுக்கு ஒரு சாப்பாடு, வேலைக்கு வர்றவனுக்கு ஒரு சாப்பாடு, இப்படி தனித்தனியாக பாகுபடுத்தி சமைக்கும் ஒரு தாய்க்கு என்ன தீங்கு நடக்குமோ, என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கதறான். இப்படி ஒரு 2-3 வரிகள் சொல்கிறான். அதில் இது ரொம்ப முக்கியமானது இந்த 2 விஷயம் பாருங்கள்.
அதாவது தெய்வீக விஷயங்களுக்காக, கோவில் விஷயங்களுக்காக வசூல் பண்ணக்கூடிய பணத்தை ஒருத்தன் தன்னுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தினால், தான் நல்லா வாழணுங்கிறதுக்காக தன் குடும்பத்துக்காக பயன்படுத்தினால், அது பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. அதுதான் சொல்றான், அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும். ஒரு தாய் தன்னுடைய பையனுக்கு ஒரு சாப்பாடும், வேலைக்கு வர்ற மற்றவங்களுக்கு ஒரு சாப்பாடும், வேலைக்காரி பையனுக்கு ஒரு சாப்பாடும் அப்படி தனியாக ஆக்கி தனித்தனியாக இவனுக்கு நல்லதும் அவனுக்கு கெட்டதும் போடும்போது, சுமாரானது அப்படி போடும்போது, அந்த தாய்க்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும் என்கிறான் பரதன். எவ்வளவு குற்றமாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நாட்டில் பல விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. அந்த அந்த தண்டனையாகத்தான் அவர்கள் பின்னால் பயங்கர வியாதிக்கோ அல்லது எதிர்பாராத ஒரு விபத்துக்கோ ஆளாகி கஷ்டப்படுகிறார்கள். இதெல்லாம் அவர்கள் தெரிந்து செய்கிறார்களா தெரியாத செய்கிறார்களா தெரியாது. எனக்கு தெரிந்து என்னுடைய குலதெய்வம் கோயிலில் ஒரு அது தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற ஒருத்தர், அவர் படுற கஷ்டங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நாம் என்ன தெய்வீக சொத்தை நாம் அபகரித்ததுனால தான் நமக்கு இந்த கஷ்டம் வந்தது, குழந்தை இல்லாமல் போனது என்றெல்லாம் அவர் இந்த நிமிடம் வரை புரிந்ததாக தெரியவில்லை. ஆனால் நான் நினைக்கிறேன், இந்த ராமாயண மகாபாரதம் தர்மங்கள் வேதங்கள் சொல்வதைப் போல அவருக்கு இதை செய்ததனால தான் அந்த தண்டனை என்று. ஆனால் அவர் எப்போ உணர்கிறார் தெரியாது. அவர் உணரவும் மாட்டார். தண்டனை தண்டனை தான். ஆகவே இந்த 2 விஷயங்களை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இந்த பரதன் சொல்கிற விஷயத்தை இதை சொல்லி அழுகிறான். பரதனை கட்டு தழுவுகிறார் கௌசல்யா தேவி. மகனே, நீ நல்லவன், நீ ராமனை போன்று நீயும் எனக்கு மகன்தான். நீ என்ன செய்வாய்? உன் தாய் செய்த தவறுக்கு கவலைப்படாது. நீ முதலில் போய் சுமந்திரரையும் வசிஷ்டரையும் பாரு. அடுத்து நடக்க வேண்டிய உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை எல்லாம் செய் போ என்று கௌசல்யா தேவி அனுப்புகிறாள். இவன் நேராக குலகுருவான வசிஷ்டரை பார்க்க செல்கிறான். நாளை பார்ப்போம் மேற்கொண்ட விஷயத்தை. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராம் ராம் ராம்.